தீபாவளி வந்துட்டா போதும், இத்தனை மணி நேரம் தான் வேட்டு வெடிக்கணும், இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் தான் வேட்டு வெடிக்கணும் அப்படின்னு கட்டுப்பாடு போட ஆரம்பிச்சிருவாங்க. குஷு போட்டுக்கலாமா? அந்த சத்தத்துக்கு பர்மிஷன் உண்டா? அது எப்படி இந்துக்கள் பண்டிகை வந்தா இவங்களுக்கு இயற்கை மேல ஒரு தீராத காதலும் வந்துடும். அதுலயும் குறிப்பா தீபாவளி அன்னைக்கு வேட்டு போட்டா காற்று மாசுபடுது, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு சிலையை தூக்கிட்டு போய் ஆத்துல கரைச்சா நீர் மாசுபாடு ஏற்படுது. வார்த்தையில விளையாடுவாங்க, பாத்திருக்கீங்களா? கிரீன் தீபாவளி, புகையில்லா தீபாவளி அப்படின்னு இந்துக்களை புகையில்லா தீபாவளி கொண்டாட சொல்ற நீ ஏன் போய் இஸ்லாமியர்கள்ட்ட போய் ரத்தம் இல்லாத ரம்ஜான் கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல மாட்ற? கிறிஸ்தவர்கள்ட்ட போய் நீங்க ஒரு சத்தம் இல்லாத ஆங்கில புத்தாண்டு கொண்டாடுங்க அப்படின்னு சொல்ல மாட்ற? வருஷம் முழுக்க ஆத்து மணல ஆட்டைய போட்டு மலையை வெட்டி கடத்துற மயிறு உனக்கு என்னடா இயற்கை மேல அப்படி ஒரு அக்கறை? சரி ரைட்டு விடு, இயற்கை மேல இவ்வளவு அக்கறை காட்டுறல, மனுஷன் மேலேயும் கொஞ்சம் அக்கறை காட்டு. தீபாவளி அன்னைக்கு இத்தனை மணி நேரம் வேட்டு வெடிக்கணும் அப்படின்னு சொல்றையே, தீபாவளி அன்னைக்கு இத்தனை மணி நேரம் ஒயின் ஷாப் திறக்கணும் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதி. அது கூட வேணாம், ஒரு நாள் ஒயின் ஷாப்புக்கு லீவ் விடு, என்ன ஆக போகுது? பண்ண மாட்டேல, அப்புறம் வேட்டு வெடிக்க மட்டும் கட்டுப்பாடு விதிக்கிற?